கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். சில பேர் கேட்குறாங்க, இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்களாங்கய்யா? ரைட், லூக்கா 15ஆம் அதிகாரம் போய்க்குவோம். சில பேர் இன்னும் முடியலையா? லூக்கா 15 முடியாது இல்லை, இன்னும் நிறைய இன்னும் கொஞ்சம் உள்ளே போகிறோம். நிறைய விஷயங்கள்லாம் இப்போ தான் 1 by 1 பார்த்துட்டு வரோம். இன்னும் கொஞ்சம் டீப்பாக அந்த லூக்கா 15க்குள்ளே போகலான்னு இருக்கிறோம். பிரசங்கவியலில் ஒரு காரியம் பார்த்திங்கன்னா, தெரிந்த வசனங்களை நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதுதான் எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரத்தில் தெரிந்த பகுதியில் ஸ்கிப் ஆகி போயிடுறோம். அதனால் நமக்கு அந்த தெரிந்த பகுதியில் இருக்கிற தெரியாத உண்மைகள்லாம் மறைந்து காணப்போகின்றது. ஆகவே தான் நம்ம அந்த தெரிந்த பகுதி தான் போக போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற 3 வாரமாக பேசிகிட்டு இருக்கிற பகுதி எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். இதில் தெரியாத பல சத்தியம், நம் புரியாத சில சத்தியங்களை பேச ஆரம்பித்து கொண்டு வருகின்றோம். சரி, இந்த லூக்கா 15 முதல் ஒரு சில வசனத்தை நான் படிக்கிறேன், கேட்போம். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது. இந்த இடத்துல தான் முதலாவது தகப்பனின் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை எப்படி காண்பிக்கிறார் என்கின்ற பல காரியத்தை பார்க்க ஆரம்பித்தோம். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க ஆரம்பித்தோம், நம்ம போன வாரத்தில் அதை தொடர்ந்து போன வாரத்தில் நம்ம பார்க்க ஆரம்பித்த ஒரு காரியம் என்னென்னா, இந்த இடத்துல சொல்லுகின்ற சப்ஜெக்டே என்னென்னா, காணாமல் போன ஆடு, காணாமல் போன காசு, காணாமல் போன மகன். அநேக நேரத்தில் இந்த அப்படி காணாமல் போன ஆடு, காசு, மகன் சொன்ன உடனே இளையகுமாரன் தான் அதிகமாக எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அதில் சொல்லப்பட்ட சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இளையகுமாரனை பற்றி தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதிகமாக அவர் தான் அதிகமாக பார்த்துருக்குறாங்க, அதிகமாக காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் இதில் உண்மையாகவே காணாமல் போனது யார் அப்படின்னு சொல்லும்போது யாரை பற்றி சொல்கிறார்? அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது. அந்த இடத்துல யார்? பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய சாப்பிடுகிறார் என்றார்கள். செம்ம காண்டு அவங்களுக்கெல்லாம். இவர் ஒரு யூதனாக இருக்க, இவர் பண்ணலாமா? பாவிகளோடும் ஆயக்காரரோடும் வேசிகளோட உட்காந்து பேசுகிறாரே, சாப்பிட்றாரே, நட்பை வளர்த்து கொள்கிறாரே, இதெல்லாம் நம்முடைய யூத கலாச்சாரத்துக்கு ஒத்து வருமா? அப்படிலாம் தப்பு தப்பாக பேசும்போது தான் வசனம் சொல்லுது, அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது. உவமை என்றால் இப்போ புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லப்போனால் கதை, புரியுதுங்களா? ஒரு கதையை சொல்லி அவங்களுக்கு அது இப்போ இயேசுனுடைய மெத்தட் மட்டுமல்ல, தீர்க்கதரிசிகளுடைய மெத்தடு, பழைய பைபிளில் இருக்க தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய மெத்தடும் என்னென்னா, ஒரு விஷயத்தை அவங்களுக்கு புரிய வைக்கிறது, ஒரு சம்பவத்தை சொல்லி அந்த சம்பவத்தில் அவங்களையே கொண்டு போயிடுவாங்க. அவங்களே கொண்டு போய் வச்சு பேசுவாங்க. இப்போ புரிஞ்சிச்சா, கதை புரிஞ்சிச்சான்ற மாதிரி சொல்லுவாங்க. இது ஓமை, அதனால் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அநேக நேரத்தில் இளையகுமாரன் தான் காணாமல் போனவன் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தால், உண்மையாகவே இந்த சம்பவம் யாருக்கு சொல்லப்பட்டது? பரிசேயர்கள், வேதபாரர்களுக்கு. என்ன சொல்ல வர்றாருன்னா, அவங்க தான் காணாமல் போனவர்கள் என்பதை பற்றி இயேசு கிறிஸ்து பேச வருகின்றார். நான் போன வாரம் சொல்லும்போது இந்த காணாமல் போனவர்களை பற்றி கண்டுபிடிப்பதற்கு, இந்த மூத்துக்குமாரன் அவனை பற்றி கண்டுபிடிப்பதற்கு பார்த்திங்கன்னா ஒரு சில காரியங்களை நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். முதலாவது காரியம் என்ன பார்க்குறோம்? 3 அடையாளங்கள். அதாவது மூத்த குமாரனை எப்படி கண்டுபிடிப்பது, அதாவது நீங்களும் நானும் ஒரு விதத்தில் இந்த மூத்த குமாரனை போல இருப்போமாகில் அது எப்படி நமக்குள்ளேருந்து கண்டுபிடிக்கிறது என்பதை பற்றி தான் பேசிட்டு வரோம். அப்படி இருந்தால் எப்படி நம் அடையாளம் கண்டுபிடிப்பது? ஒருவேளை நமக்குள்ள இந்த மூத்த குமாரனை போல இருக்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்ப்பதற்காக முதலாவது போன வாரத்தில் ஒரு காரியத்தை ஆரம்பித்தோம். 28 அதாவது வசனத்தில் 28, 29ஆம் வசனம் அதை படிக்கிறேன், கேளுங்க. 28, 29. அப்பொழுது அவன் கோபமடைந்து, யார்? அண்ணாச்சி, மூத்த அண்ணாச்சி கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனு வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரயோஜனமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உனக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. அப்போ முதல் காரியம் என்னன்னு பார்த்தோம்னா, இவனுக்குள்ளே இருந்த வெறுப்பு, கோபம்,
கசப்பு. நல்லா கவனமாக கேளுங்க. என்னைக்கெல்லாம் இது தனியாமல் இருக்குதோ அன்றைக்கு ஒரு விதத்தில் நாமும் காணாமல் போனவர்கள் போல தான் இருக்கிறோம், மூத்த குமாரனை போல தான் இருக்கிறோம். ஆகவே இந்த காரியம் நமக்குள்ளே இருக்கும் என்றால், அதாவது ஒருவருடைய வளர்ச்சியை குறித்து, ஒருவருடைய உயர்வை குறித்து நம்முடைய மூத்த விசுவாசிகள், அதாவது அநேக நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் வளர்ந்தப்போ அநேக மக்கள் சொன்ன ஒரு காரியம், பாருங்கள் பிரதர், இப்போ வந்தவங்களை கர்த்தரை ஆசீர்வதிக்கிறாருங்க, நம்ம எத்தனை வருஷமாக சர்ச்சில் இருக்கிறோம், நம்மளை ஆண்டவர் கண்டுக்கிறாரா பாரு என்றெல்லாம் நான் சின்ன வயசில் இருக்கும்போது நானே இந்த காரியத்தெல்லாம் சில மூத்த விசுவாசியை சொல்லி நான் என் காதில் நான் கேட்டிருக்கிறேன். இப்போ வந்தவங்கள பாருங்கள் கடவுள் ஆசீர்வதிக்கிறாரு, நம்மளை பாருங்கள் இத்தனை வருஷமாக சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம், நம்மளை கண்டுக்கவே மாட்டேன்றாரு. அன்றைய நேரத்தில் ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட மனநிலையில் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கலாம். நாங்களும் எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருக்கிறோங்கய்யா, ஒரு முன்னேற்றமும் காணோம், அப்படியே தானே இருக்கிறோம், ஒரு டெவலப்மெண்ட்டுமே காணோம் அப்படின்னு இருக்கிறோம்னா, ஒரு விதத்தில் நீங்கள் இளையகுமாரலை குறித்து ஒருவேளை மனம் திரும்பி சர்ச்சுக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து இப்போ திரும்ப அவங்க கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வளரும்போது அதை பார்த்து வெறுப்பு இருக்குதா, கோபம் இருக்குதா, கசப்பு இருக்கிறதா என்பதெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஓகேங்களா? ரெண்டாவது காரணம், முதல் காரணம் இது உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கு முதல் காரணம் இது. ரெண்டாவது, அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்களின் ஜெபம், அவர்களின் ஊழியம், அவர்களின் நடக்கை எல்லாமே ஒரு கடமையாக செய்ய ஆரம்பிப்பார்கள். இப்போ இந்த மூத்த குமாரன் அப்படி தான் ஒரு கடமையாக தான் செய்கிறான். ஏதோ வீட்டில் பிறந்தாச்சு, மூத்த குமாரன் ஆயாச்சு, எல்லாமே ஒரு கடமைக்கு செய்வது போல தான் இருக்குது. வந்து கவனமாக கேளுங்க. என்றைக்கெல்லாம் நாம் ஜெபத்தை கடமைக்காக செய்கிறோமோ அன்றைக்கி ஜெபத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியாது. உபவாசத்தையும் என்றைக்கெல்லாம் நீங்கள் கடமைக்காக பண்ணுறீங்களோ அங்கே ஒரு மகிழ்ச்சியை பார்க்க முடியாது. திரும்ப சொல்கிறேன், நீங்கள் சபைக்கு வருவது கூட, இந்த இடத்துல வருவது கூட இது ஒரு கடமைக்காக நீங்கள் செய்வீங்கன்னா, நான் சொல்கிறேன், வெளியே போகும்போது உங்கள் முகத்தில் சந்தோஷமே இருக்காது. நேற்று இருந்தது போல தான் இன்று இருப்பீர்கள், இன்று இருப்பது போல தான் நாளைக்கு இருப்பீங்க. யார்? எல்லாவற்றையும் கடமைக்காக செய்கிறவன். திரும்ப சொல்கிறேன், ஜெபமாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், ஆராதனையாக இருக்கட்டும், நீங்கள் கர்த்தருக்காக செய்கின்ற எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், கடமைக்காக செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. இது நம்ம மேல் விழுந்த கடமையை கண்டிப்பாக இப்படி தாங்க பண்ணணும், அப்படி கிடையாது. சில பேர் ப்ரேயர்லாம் பாருங்கள், செய்யணுமேன்றதுக்காக செய்வாங்க. என்ன பண்ணுறது, செய்யலைன்னா இட்லி கொடுக்க மாட்டாங்க, செய்யலைன்னா அது கொடுக்க மாட்டேன், இது கொடுக்கும். இங்கே அப்படி இல்லை. நாங்கள் சின்ன வயசில் வளர்ந்தப்பெல்லாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, டே சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் தான் உனக்கு இட்லின்னு வாங்க, அதுவும் இத்தனை பூசைக்கு போகணும். காலையில் பார்த்து எங்கள் அம்மா இருக்கும்போது இத்தனை பூசைக்கு போயிட்டு வரணும். பூசைக்கு போனது மட்டும் இல்லை, அங்கே திருவிருந்து எடுத்துகிட்டு வரணும், அப்போ நன்மை எடுத்துகிட்டு வரணும். ஒரு டைம் பாருங்கள், இந்த நன்மை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு டவலை வந்து இப்படி மேலே போட்டுட்டு, சின்ன வயசில் எங்கள் அக்கா வந்து போட்டுவிட்டுச்சம்மா, இவன் நன்மை எடுக்கும்போது டவலை எப்படி போட்டுருந்தாம்மா, மவனை இப்படி போடு வேணாம் சாத்துனாங்க. நன்மை எடுக்கும்போது எவனாவது தெரியுதுல்ல, துண்டை இப்படி போட்டு இப்படி மேலே போடுவாங்களே, அது என்ன சொல்லுவீங்க? சால்வை அப்படி அது கூட திட்டு. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்லி கிடைக்கணுமே, சாப்பிட்டு ஆகணுமே, கடமை ஏதோ போயிட்டு வரணுமே, என்ன பண்ணுறது, கடமைக்காக. ஆனால் இன்றைக்கு சபைக்குள்ளே உள்ள நுழைஞ்சனோ அப்போ தான் எல்லாமே புரிய ஆரம்பிச்சிச்சு. இது வந்து கடமைக்காக பண்ணுற ஒரு காரியம் கிடையாது, அன்பினால் செய்யப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஆமென். தேவன் நமக்காக எவ்வளோ செஞ்சிருக்கிறாரே, அவருக்காக நம்ம கடமைக்காக பண்ணணும்னா அதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஜெபம் கடமைக்காக பண்ணக்கூடாது, எந்த ஒரு காரியமே கடமைக்காக பண்ணக்கூடாது. அன்றைக்கி பாருங்கள், இவன் பாருங்கள், இந்த மூத்த குமாரன் ஒரு கடமைக்காக எல்லா காரியத்தையும் செய்கிறத பார்க்குறோம், ஒரு ஆசையாக செய்யலை என்பதை நம்ம பார்க்குறோம், ஒரு விருப்பப்பட்டு பண்ணலை என்பதை பார்க்குறோம். எல்லாம் அவன் பேசுகிற பேச்சு எப்படி இது, நீங்கள் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும், நீங்கள் போய் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கலாம். இல்லை, அவன் பேசுகிற பேச்சை பார்த்தாலே தெரியும். சில பேர் பேசுகிற பேச்சை பார்த்தாலே அவங்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் எல்லாமே தெரிஞ்சிடும். இங்கே அவன் பேசுகிற பேச்சு அப்படி தான். இன்னும் வெளியே உள்ள, அதாவது தம்பிக்காரன் உள்ளே வந்துட்டான், சந்தோஷப்படாமல் வெளியே கோபத்தில் வெளியே நின்றுருக்கிறான். அதாவது உள்ளே போக மனதில்லாதிருந்தான், மனமே இல்லை.
அப்போனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ எல்லாவற்றையும் எப்படி பண்ணியிருக்கிறான்னு பார்த்தா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதுதான் பாருங்கள், இவ்வளோ வருஷ காலமாக ஊழியம் செய்து சொல்கிறான். இந்த இடத்துல படிக்கிறோம் இல்லையா, என்ன சொல்கிறான்னா, இத்தனை வருஷ காலமாக நான் உமக்கு ஊழியம் செய்து, இத்தனை வருஷ காலமாக ஊழியம் செஞ்சியே, அதை மட்டும் நீ சந்தோஷத்தோடு ஆசையாக விருப்பப்பட்டு பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல தம்பி மேலே கோபம் வந்திருக்காது. இதை NIV டிரான்ஸ்லேட் இதை எப்படி மொழியாக்கம் பண்ணுறாங்கன்னா, அதாவது இத்தனை வருஷமாக ஊழியம் செய்து வந்தேன் என்பதை இவங்க என்ன மொழியாக்கம் பண்ணுறாங்கன்னா, இத்தனை வருஷம் அடிமை போல் வேலை செய்து வந்தனே. அவன் என்ன சொல்கிறான், ஸ்லேவ்ஸ், நான் அடிமை போல் வேலை பண்ணிட்டு வந்தனே. அப்போ பார்த்துங்க, அவன் அண்ணங்காரன் வீட்டில் இருந்துக்கிட்டு அவன் எப்படி புத்தி போகுது பாருங்கள். அப்பாட்ட எப்படி பேசுகிறான், அப்பாட்ட எப்படி போட்டு சொல்கிறான்னா, அடிமை போல் அவங்கள்ட்ட வேலை செஞ்சுட்டு வந்தேனே. ஆனால் இந்த அப்பாவை பார்த்தா அப்படியே தெரியுது. இந்த அப்பா இளையகுமாரனை வரவேற்ற விதம், அவனை கொண்டு வந்த விதம். இளையகுமாரன் பன்றிகள் மத்தியில் சாப்பிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு யோசனை வருது, எங்கள் அப்பா வீட்டில் வேலை செய்கிறவங்க கூட ரொம்ப காஸ்ட்லியான சாப்பாடுலாம் சாப்பிட்றாங்க, இங்கே நான் பண்ணி தின்ற தவிடு கூட கிடைக்க மாட்டேன்னு யாருக்கு புத்தி வருது? இளையகுமாரனுக்கு புத்தி வருது. அப்பா கொடுக்குற அப்பா வேலைக்காரங்களை டீல் பண்ணுற விதமே பிள்ளைங்க மாதிரி தான் டீல் பண்ணிட்டு இருக்கிறார். யாருக்கு தெரியுது விஷயம்? இளையகுமாரனுக்கு தெரியுது. ஆனால் மூத்த குமாரன் என்ன பேசுகிறான், என்ன பேச்சு பேசுகிறான், அடிமை போல் வேலை செய்து வந்தேனே. யோசிச்சு பார்த்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு எண்ணன்னு? அது மட்டும் இல்லை, அடுத்தது சொல்கிறான், ஒரு காலம் உடைய கற்பனையை மீறாது இருந்தும். என்ன சொல்கிறேன், நான் எவ்வளோ பெரிய யோக்கியன்னு தெரியுமா? இன்னைக்காவது நீங்கள் சொல்கிற வார்த்தையை மீறி இருக்கணும் பாஸ்டர். நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே நீங்கள் என்னது, நீங்கள் கோடு போட்டேன் ரோடு போட்டேன், நீங்கள் எல்லுன்னும் போது நான் என்னையா நின்ன சில பேர் சொல்கிறாங்கல்ல. நீங்கள் சொல்லும் போதெல்லாம் அப்படியே டான் 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 டான். அது என்னன்னா, உங்களுடைய கற்பனையை மீறாது இருந்தோம். சில மூத்த விசுவாசிகள் எப்படி சொல்லுவாங்க, நாங்கள் எவ்வளோ கரெக்டாக எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா, எல்லாவற்றையும் சரியாக செஞ்சுட்டு இருக்கோம் தெரியுமா. அதே மாதிரி தான் பேச ஆரம்பிக்கிறான். என்னன்னா, இது எல்லாமே இவன் பேசுகிற பேச்சில் எப்படி இருக்குன்னா, கற்பனை மீற என்னன்னா எல்லாவற்றுமே செய்யணுமே என்பதற்காக செஞ்சவன். அதான் அப்பாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி செய்கிறான், கூலிக்காரனை போல், வேலைக்காரனை போல் இவன் செய்கிறத பார்க்குறோம். வேலைக்கு இந்த இளையகுமாரன் பார்த்தீங்கன்னா, வேலைக்காரனாக வேலை செஞ்சு எப்படியோ அப்பாட்டேருந்து எடுத்து போட்டதெல்லாம், கொண்டு போனதெல்லாம், பிடுங்கி போனதெல்லாம், அப்பாட்ட கோவப்பட்டு சண்டை போட்டு எடுத்துகிட்டு போனதெல்லாம், இவனுக்கு என்னன்னா, அப்பாட்ட சொத்தெல்லாம் பிடிங்கிட்டு போயிட்டேன், இப்போ நான் அப்பாட்ட பிடிங்கிட்டு போன சொத்தெல்லாம் அப்பா வீட்லேயே வேலை செஞ்சு கழிச்சிக்கலாம், அப்பா வீட்டிலே வேலை செஞ்சு அந்த சொத்தெல்லாம் திரும்ப அவனுக்கு அப்பாவுக்கு கொடுத்துடலாம் என்ற மனநிலை யாருக்கு இப்போ வந்துடுச்சு? இளையகுமாருக்கு வந்துடுச்சு. ஆனால் அவன் குமாரன் ஆயிட்டான். ஆனால் மூத்த குமாரன் பாருங்க, அந்த வீட்டில் காலாகாலமாகவே மகனாகவே வாழ்ந்துக்கிட்டு இருந்து உள்ள மகனாக வாழ்ந்து என்ன புத்தி தெரியுங்களா? புத்தி என்ன புத்தி? வேலைக்காரன் புத்தி, அடிமை புத்தி. கவனிங்க தேவ பிள்ளைகளே, அநேக நேரத்தில் நம்ம கூட சில நேரத்தில் இந்த மூத்த குமாரனை போல நம்முடைய வாழ்க்கையில் சில செயல்பாடுகளை பார்க்கணும். சபைக்கு வரோம், கற்பனை மீறுறது கிடையாது, ஒரு அடிமை போல் கர்த்தருக்கு வேலை செய்கிற மாதிரி இருந்தாலும் நம்முடைய காரியத்தில் பார்த்தீங்கன்னா புத்தி அப்படியே தான் இருக்குது. அடிமை புத்தி, வேலைக்கார புத்தி, கூலியால் புத்தி. என்ன சொல்கிறான், ஊழியம் செய்து உங்களுடைய கற்பனை மீறாதிருந்தும் என் சிநேகிதருடைய நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீ ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. இவனுடைய குற்றச்சாட்டை பாருங்க. புரியுது என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு? நிறைய நேரத்தில் பாருங்கள், நம்ம ஜபம் பண்ணுற போர்வையில் கூட அடிமையின் ஜபம், அடிமையின் ஊழியம், கூலியால் பாருங்கள். நம்ம திரும்ப சொல்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் சொல்கிறது பொதுவாக ஒட்டுமொத்தமாக சொல்கிறேன், கிறிஸ்தவ வாழ்விலே நாம் செய்யக்கூடிய எல்லாம், ஜபமாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், உபவாசமாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியமாக, ஆராதனையாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் புத்தி அடிமை புத்தியோடு எந்த ஒரு காரியம் செய்யாமல், நான் என் தேவன் எனக்கு அப்பா, நான் அவருக்கு பிள்ளை என்ற ஸ்தானத்தில் தான் எல்லா காரியத்தையும் செய்யணும். ஆமென். புரியுதுங்களா? புத்தி அடிமை புத்தி இருக்கக்கூடாது, கூலியால் புத்தி இருக்கக்கூடாது, வேலைக்காரன் புத்தி இருக்கக்கூடாது.
சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்லி இப்படி நான் ஜெபிக்காததுனால தாங்க இவ்வளோ பிரச்சனை அப்படின்வாங்க. அடிக்கடி அவங்க என்ன அவங்க எப்போ அதாவது அப்போ நீ கேட்கலாம், அப்போ ஜெபிக்கக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி தோணலாம் அவங்களுக்கு. நான் என்ன சொல்கிறேன், ஜெபிக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது சில பிரச்சனை வந்துருச்சா நம்ம உடனே கெஸ் பண்ணுறதுன்னா நான் ஜெபிக்காதனால தான் பிரச்சனை வந்திருக்குமோ அந்த ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிருவோம். ஏன் அப்படின்னா, எதுக்கு இந்த கேள்வி வருதுன்னா, எல்லாவற்றையும் நம்ம கடமை மாதிரி பண்ணுறதுனால தான் புத்தி இந்த கேள்வியே வருது. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிங்க, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். சொல்லுங்கள், நான் தேவனுடைய பிள்ளை. சொல்லுங்கள், நான் தேவனுடைய பிள்ளை. சொல்லுங்கள், நான் தேவனுடைய பிள்ளை. திரும்ப சொல்லுங்கள், பக்கத்து சொல்லுங்கள், தட்டி சொல்லுங்கள், நான் தேவனுடைய பிள்ளைங்க. பக்கத்து சொல்லுங்க, நீங்கள் பக்கத்தில் எங்கள் ஆண்டு தேவனுடைய பிள்ளையை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா கேளுங்க பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளையை பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள். தெரியலீங்களா கேளுங்க. அதாங்க நான். சொல்லுங்கள், பக்கத்தில் கூப்பிட்டு பக்கத்தில் இருக்குங்க இவங்க தாங்க தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் கூப்பிட்டு சொல்லுங்கள், இதை இவங்க தாங்க தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து கொண்டு அடிமை புத்தி, வேலைக்காரன் புத்தி, கூலிக்காரன் புத்தி நமக்கு வரக்கூடாது. இந்த மூத்தகுமாரனுடைய செயல்பாடுகள் இன்னொன்று, கர்த்தரை யூஸ் பண்ணிக்கிறான். யூஸ் பண்ணுற மாதிரி தான் எல்லா காரியத்தையும் பண்ணுறான். அதே போல் நம்ம கூட ஏதாவது தேவைன்னா மட்டும் ஆண்டுகிட்ட வருது. சில பேர்லாம் பாருங்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி பாருங்கள், தொடர்ந்து ஜபம்லாம் பண்ண மாட்டாங்க. எப்போதுமா ஜபம் வரும்? சில பேர் எப்போ ஜபம் பண்ணுவாங்க தெரியுங்களா? கஷ்டம் வந்தால் ஜெபம் பண்ணுவாங்க, தேவை வந்தால் ஜெபம் பண்ணுவாங்க. ஏதாவது கர்த்தர்ட்ட வந்து பெற்றுக்கோ, ஏதாவது கஷ்டம் ஏதாவது தேவைன்னா மட்டும் ஜெபம் பண்ண வருது இல்லைங்க. அதல்ல ஜெபம் என்று சொல்லக்கூடிய ஏதாவது தேவை வந்தால் ஜெபம் பண்ணலாம். அதுதான் பாருங்கள், அந்த காலகட்டத்தில் இருக்கிற பிரசங்க யாருக்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு எல்லாம் இருந்தால் கர்த்தரை மறந்துடுறாங்க, கர்த்தரை தேட மாட்டேன்றாங்க. அடிக்கடி இவன் தேவையுள்ள ஆளாக இருந்தால் அடிக்கடி கர்த்தரை தேடுவான் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, செழிப்பை போதிக்காமல் விட்டுட்டாங்க. நல்லா இருந்தா, அதுதான் ஆண்டவர் சொன்னார், நீ நல்லா இருக்கும்போது உன் தேவனை கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிருன்னு திரும்ப 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 தேவனாகிய கர்த்தர் உணர்த்தி கொண்டே இருந்தார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தரை யூஸ் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? நிறைய பேர் கர்த்தரை யூஸ் பண்ணுறதுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இவன் அப்பாவை யூஸ் பண்ணான், தன்னுடைய வாழ்வுக்காக நலனுக்காக அப்பாவை யூஸ் பண்ணான். அப்படி பண்ணக்கூடாது. ஏதாவது தேவை என்றால் மட்டும் கர்த்தர்ட்ட வர ஒரு ஆளாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இவனுக்கு பாருங்கள், ஏதாவது ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுத்தியா? இப்போ வீட்டில் சமைச்சு வச்சுருக்கிறீங்க, வீட்டில் சமைச்சு வைக்கும்போது சாப்பாடு உங்கள் பிள்ளைங்க எடுத்து போட்டு சாப்பிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சந்தோஷப்படும், பரவாயில்ல, என்ன சொல்லுவீங்க? அன்பால் சொல்லுவீங்க. அப்போ என்கிட்ட ஒரு வாரம் சொன்னால் போட்டு கொடுத்துருப்பேன்னு அன்பால் சொல்லுவீங்க, தப்பாலாம் சொல்ல மாட்டீங்க. ஏண்டா நீயே போட்டுக்கிட்டியா அப்படி வேறு மாதிரிலாம் பேச மாட்டீங்க. ஜெபம் என்று வரும்போது பெரிய பட்டியலோடு வர வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய பேர் ஜெபம்னு சொன்னாலே நிறைய எழுதிட்டு வருவாங்க. இந்த தேவாந்தத்தை இன்றைக்கி போய் எல்லா தேவையும் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டுருந்தாங்க. இதனாலேயே ஜெபத்தில் வந்து ஒரு ஆனந்தம் இல்லை, ஜெபத்தில் ஒரு சந்தோஷம் கிடையாது. நான் சொல்கிறேன், ஜெபம் பண்ணணும், ஜெபத்துக்கு எதிரி கிடையாது. நான் இன்றைக்கி ஜெபம் பண்ணுறேன், புரியுதுங்களா? ஜெபம் இல்லைன்னு நான் சொல்ல வரல, ஜெபம் நல்லது. ஆனால் ஜெபத்தில் எப்படிப்பட்ட உணர்வு இருக்க வேண்டும் என்றால், அப்பா பிள்ளை என்கின்ற உணர்வு இருக்கணும். அப்பா அடிமை, கூலி, வேலையால் அந்த எண்ணம் வரக்கூடாது. ஜெபத்துக்கு போகும்போது எப்படிப்பட்ட எண்ணத்தோடு போகணும்? அப்பாட்ட போகிறேன் அந்த எண்ணத்தோடு போகணும். மளிகைக்காரன்ட்ட போகிற மாதிரி பெரிய பட்டியலோடு எடுத்துகிட்டு போகக்கூடாது. என்னைக்காவது உங்கள் பிள்ளைங்க பெரிய பட்டியல் போட்டு கொண்டு வராங்களா? என்னைக்காவது நான் கேட்குறேன், இங்கே முதல்ல யாரு உங்கள் பிள்ளைங்க பெரிய பட்டியல் எழுதி வச்சு வராங்களா? உங்கள்கிட்ட கேட்க வராங்களா? ஏனுங்க, உங்கள் பிள்ளைங்க அந்த பெரிய பட்டியலோட லிஸ்ட்டு போட்டு மம்மி நம்பர் 1 இது வேணும் அது வேணுக்கு அப்படி வராங்களா? போகிறீங்களா? என்னைக்காவது இந்த பக்கம் வராங்களா? அப்படி யாராவது பட்டியலோடு வராங்களா? ப்ரேயரை என்ஜாய் பண்ணணும். அப்பாட்ட போகிறோம், அப்பாட்ட பேசணும், அப்பாட்ட பழகணும், அப்பாட்ட உறவாடணும், அப்பாட்ட அவரை துதிக்கணும், நன்றி செலுத்தணும். அப்படிப்பட்ட எண்ணம். அநேக நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிருபையை புரிந்து கொண்டவர்கள் மட்டும்தான் ஜெபத்தில் போகும்போது சந்தோஷத்தோடு போகிறாங்க. அநேக நேரத்தில் ஜெபத்தில் போகும்போது சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது, இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஜெபத்தில் போனோன்னே பார்த்தீங்கன்னா
இந்த கட்டிக்கிட்டு இப்போ செல்ஃபோனை பார்த்துக்கிறது. டைம் ஆச்சா, 1 மணி நேரம் உட்காரலான்னு பார்த்தோம், இன்னும் இப்போ இந்த 10 நிமிஷம் தாண்டவே மாட்டேன்து. சில பேர் 1 மணி நேரத்தில் ஜெபம் பண்ண சொல்லி உட்காந்துக்கிட்டு டைம் பார்ப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இப்போ தான் 15 நிமிஷம் தாண்டிக்குது, 5 நிமிஷத்துக்கு ஒப்பே திரும்ப சரி இருக்கிற பாட்டிலே பெரிய பாட்டாக எடுத்துறது, பெரிய பாட்டாக பாடி அந்த பாட்டு முடிய டைம் கொண்டு டைம் பார்ப்பாங்க. இன்னும் 3 நிமிஷமே தாண்டலையா? கவனிச்சிட்டிங்களா? சில பேர் ப்ரேயர் பண்ண போனால் டைமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஜெபத்தை விரும்புகிறவங்க, ஜெபத்தை நேசிக்கிறவங்க டைமே அங்கே பார்க்கவே மாட்டாங்க, நேரத்தையும் அங்கே பார்க்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் இப்போ தான் உட்காந்த போல் தெரிஞ்சிச்சுப்பா, நேரம் போனதே தெரியல. அந்த மாதிரி வந்திருக்கீங்களா யாராவது? ஜெப நேரத்தில் உட்காரும்போது அந்த ஃபீலிங்குள்ளே வந்திருக்கீங்களா? அந்த சந்தோஷத்துக்குள்ளே வந்திருக்கீங்களா? அந்த ஆனந்தத்துக்குள்ளே வந்திருக்கீங்களா? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்குள்ளார 1 மணி நேரம் ஆயிடுச்சா, நேரம் போனதே தெரியலையே, சும்மா அப்படி கொஞ்ச நேரத்தில் போன மாதிரி ஆயிடுச்சே. நான் சொல்கிறேன், ஜெபத்தில் ஆனந்தத்தோடு சந்தோஷத்தோடு உள்ளே போகிறவங்களுக்கு அவங்களுக்கு டைம் ஒரு பெரிய பிரச்சனையே இருக்கவே இருக்காது. இவன் சொல்கிறான், எத்தனை வருஷம் என்ன சொல்கிறான், இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து, இவ்வளோ நேரமாக ஜெபம் பண்ணி, இவ்வளோ நாளாக உபவாசம் போட்டு, இவ்வளோ நாளாக சர்ச்சுக்கு வந்தேன். நம்ம பேசுகிற பேச்செல்லாம் அப்படி தான் இருக்கும் இல்லைங்களா? இவ்வளோ பைபிள் படிச்சு அநேகருக்கு ஆவிக்குரிய ஜீவியமே உள்நோக்கம் இருக்குது. உள்நோக்கம் நான் சொல்கிற உள்நோக்கம் இல்லை, ஒன்றும் இல்லைங்க. என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியமே கர்த்தரை கொண்டாடுவது தான். ஆமென். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். ஒன்று சொல்லிட்டுங்களா? ஜெபத்தில் போகும்போது ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே உங்கள் அப்பா, நம்முடைய அப்பா நம்ம என்ன ஜெபம் பண்ண போகிறோன்னு எல்லாமே அப்பாவுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாது நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு இன்னது தேவைன்றது கர்த்தருக்கு தெரியாது நீங்கள் நினைக்கிறீங்களா? தேவனுக்கு ஒரு பேர் இருக்குது, சர்வ ஞானி. சர்வ ஞானி சொல்லுங்க, சர்வ ஞானி. ஒரு பாட்டு கூட, சர்வ ஞானியே உம்மையா ஆராதிப்பேன். சர்வஞானி. சர்வஞானினா என்ன? உங்களை பற்றி அப் டு பாட்டம் எல்லாம் உங்களுடைய கடந்த காலம், நிகழ்காலம், முக்காலத்தையும் அறிந்த தேவன் நம்முடைய சர்வஞானி. உங்களுடைய கடந்த காலம் நல்லா தெரியும் ஆண்டவருக்கு, நிகழ்காலத்தை என்ன நல்லா தெரியும், எதிர்காலத்தில் நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள் என்றெல்லாம் சர்வ ஞானிக்கு நன்றாகவே தெரியும். நீ ஜெபம் பண்ணும்போது தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் தெரியும். அப்போ ஜெபம் என்பது என்ன? அவருக்குள் களி கூறுவது, மகிழ்வது, சந்தோஷப்படுவது, ஆனந்தப்படுவது. அதுதான் தேவ பிள்ளைகளே, ஜெபத்தில் போகும்போது துதி ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நிறைய நேரத்தில் ஜெபம் பண்ண போனால் நம்ம உடனே பெட்டிஷன் தான் முதல்ல போட ஆரம்பிச்சிடுறோம். இது கோர்ட்டா இல்லை போலீஸ் ஸ்டேஷனா? பெட்டிஷனை முன்னாடி போய் நீப்பாட்டுறதுக்கு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷனை முதல்ல பெட்டிஷனை கொண்டு வாப்பா அப்படின்வாங்க. தேவ சமூகத்தில் முதல்ல பெரிய பட்டியலோடு போக வேண்டிய அவசியம் கிடையாது. தேவ சமூகத்தில் போகும்போது சந்தோஷத்தோடு, ஆனந்தத்தோடு, மகிழ்ச்சியோடு கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி துதியுங்கள். ஜெபத்தில் நம்ம இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு அதிமுக்கியமான ஒரு காரியம், ஜெபத்தில் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய துதி அதிகமாக இருக்க வேண்டும். ஆமென். கிருபையை உணர்ந்தவங்க, தேவனுடைய கிருபையை அறிந்தவர்கள், தேவனுடைய அன்பை புரிந்தவர்கள் அங்கே இயேசுவை பார்ப்பார்கள், இயேசுவில் களி கூறுவார்கள். அவங்க தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனாகிய கிறிஸ்து இயேசு நமக்காக சிலுவைக்கு போனார், நமக்காக நம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. பாருங்கள், இயேசு கிறிஸ்து அவருக்கு எல்லாம் தெரியும், தான் சாக போவதும் தெரியும், எதுக்காக சாக போகிறோன்னு தெரியும், வந்து எல்லாம் தெரியும் அவருக்கு. இந்த பூமியில் வரும்போதே அடிக்கடி பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவார், நான் இதுக்காக தான் வந்திருக்கேன், இதுக்காக தான் வந்திருக்கேன், இதுக்காக தான் வந்திருக்கேன். எதுக்காக வந்திருக்கிறேன்? இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொன்ன ஒரு எதுக்காக வந்திருக்கிறேன்னாரு பிரசங்கம் பண்ணும்போது, நான் வாரம் சர்ச்சுக்கு வந்து 7 மாத்திரங்களும் அடி வாங்கி சாக போகிறேன், 7 மாத்திரங்களும் அடி வாங்கி சாக போகிறேன், 7 மாத்திரங்களும் அடி வாங்கி சாக போகிறேன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமில் என்னை கொண்டு போவாங்க, என்னை இப்படி அடிப்பாங்க, என்னை இப்படி சித்திரவதை பண்ணுவாங்க, இப்படி மூப்பரில் கொண்டு போவா, அப்படி இப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் பிரசங்க நேரத்தில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு வார்த்தை தன்னுடைய மரணத்தை அறிவித்தார். கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே,
அவருக்கு தெரிந்தும், மரிக்க போவது என்பதை தெரிந்தும், ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒரு 3 வருஷம் தான் இருப்பீங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிங்க, என்ன பண்ணுவீங்க? எப்படி இருப்பீங்க? 3 வருஷம் தான் இருக்க போறீங்கன்னு தெரிஞ்சால் எப்படி இருப்பீங்க? நான் சொல்கிறேன், நிம்மதியாக அவங்களால வாழ முடியாது. ஆனால் இயேசுக்கு தெரியும், 3 வருஷத்தில் சாக போகிறோன்னு தெரியும், நல்லாவே தெரியும். சின்ன வயசுலேயே சாக போகிறோம் நல்லாவே தெரியும். தெரிந்தும் ஒரு நாளும் அவர் அதை காமித்து கொள்ளாமல் தேவனுடைய ஊழியத்தை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செய்ய ஆரம்பிக்கிறார். எப்பெல்லாம் தேவனுடைய கிருபையை நீங்கள் உணர்கிறீர்களோ அன்றைக்கெல்லாம் நீங்கள் வாழ்கின்ற கிறிஸ்தவ வாழ்வை துக்கத்தோடு செய்ய மாட்டீர்கள், சந்தோஷத்தோடு செய்வீர்கள். கடமைக்காக செய்ய மாட்டீங்க. தேவனுடைய கிருபை என் கூட இருக்குது, தேவ கிருபை தான், கிருபையால் தான் வாழ்கிறேன், கிருபையால் தான் நிற்கிறேன், கிருபையால் தான் உயர்வேன். கிருபை பற்றி அதிகமாக நினைக்க 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 நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற யாருமே கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நீங்கள் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் கடமைக்காக செய்ய மாட்டீர்கள். அடுத்த சொல்லுவீங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதுன்னு நிச்சயித்திருக்கிறேன்னு சொல்லுவீங்க. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் வருங்காரியங்களானாலும் நிகழ்காரியங்களானாலும் வேறெந்த சிருஷ்டிகளானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? எது பிரிக்காதுங்க. ஏன்னா நான் அவரை நேசிக்கிறேன், அவர் என்னை நேசிக்கிறார். அன்பில் திளைத்தவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். பைபிளில் போடப்பட்டது, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி எபிரேயராக்கின்னு சொல்கிறார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், தேவனுடைய கிருபையை அறிந்தவங்க, எனக்கு அப்பா தீமை செய்ய மாட்டார், நல்லது மட்டும்தான் செய்வார். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் சொல்கிறவங்களுக்கு, அப்பா உங்களுக்கு தீமையை செய்ய மாட்டார், நன்மையை மட்டும்தான் வைத்திருக்கிறார். ஆமென். நேற்று தினத்தில் 1ஆம் தேதி ஆராதனையில் ஒரு வார்த்தையை ரொம்ப ஹைலைட்டாக பேச ஆரம்பித்தேன். என்ன ஒரு வார்த்தை பேச ஆரம்பித்தேன்னா, 365 நாளுமே தேவன் நமக்கு நல்லதை தான் வச்சுருக்கிறாரு, தீமையை வைக்கலன்னு. ஏன் கர்த்தர் பிப்ரவரி மாதம் 28 நாளை கொடுத்தாருன்னு தெரியுங்களா? அதையும் காமிச்சேன். 365 நாளிலேயும் ஒரு நாள் கூட தீமை உங்களுக்கு வரக்கூடாது என்பதை அப்பா விரும்புகிறார். லீஃப் ஆண்டுன்னு சொல்லுவாங்க. 29 பிப்ரவரி மாதம் 4 ஆண்டுக்கு ஒரு முறை லீஃப் ஆண்டில் 29ஆம் நாள் வரும். அப்படியா இருந்தாலும் ஒரு நாள் ஷார்ட்டேஜ் ஆகுதுல்ல, இல்லைங்களா? அப்போ அந்த ஒரு நாள் ஏன் பைபிள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோம், அந்த இடத்த காமிச்சிட்டு வரோம் பாருங்கள். யோபின் புஸ்தகம் போவோம். நம்ம ஆள் அன்றைக்கி புலம்புல ஆண்டவர் பாருங்க, கேலண்டர்லேயே ஒரு கேலண்டரில் ஒரு நாளை தூக்கிட்டார். யாருக்காக? நம்ம ஆள் ஒரு நாளை சபிச்சிட்டார். படிப்போம். 3ஆம் அதிகாரம் போய்க்குங்க. யோபு 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க, படிக்கிறேன் கேளுங்க. 3ஆம் வசனம், நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரியும், நம்ம ஆள் பண்ணுற பேச்சை பார்த்தீங்கன்னா, அழிவதாக, அந்த நாள் இருளாவதாக. தேவன் உயரத்திலிருந்து அதை விசாரியாமலும் ஒளி அதன் மேல் பிரகாசியாமலும் எதை பற்றி பேசுகிறாரு? நாளை பற்றி பேசுகிறார். எந்த நாள்? பிறந்த நாள். அந்தகாரமும் மரண இருளும் அதை கரைப்படுத்தி மப்பு அதை மூடி மந்தார நாளின் பயங்கரங்கள் அதை அருக்களிப்பாக்குவதாக. அந்த ராத்திரியை அந்தகார பிடிப்பதாக வருஷத்தின் நாட்களில் அது சந்தோஷப்படுகிற நாளாயிராமலும் மாதங்களின் கணக்கிலே பிப்ரவரி மாதம் ஏன் 29 நாள்னு புரிஞ்சிட்டிங்களா? ஏன் ஒரு நாள் தூக்கினார்னு? மாதங்களின் கணக்கில் நம்ம ஆள் ஒரு நாளை சபிச்சாரு பாருங்க, இந்த நாள் என் லைஃப்பில் வரக்கூடாது. நானும் பாருங்க மரமண்டை, எப்போ மரமண்டை திரைச்சிக்கப்பட்ட புதுசில் சில விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நான் அப்படியே பைபிளை படிச்சுட்டு அப்படியே நானும் என் பிறந்தநாளை சபிக்க ஆரம்பித்தேன். நம்ம யோபு கூட சேர்ந்துக்கிட்டு எவ்வளோ மரமண்டையாக இருந்திருக்கேன் பாருங்க இந்த நாட்கள்லாம். அப்புறம் தான் புரிஞ்சிச்சு, தேவன் மாதத்தின் கணக்கில் அவன் சபிச்சனால கேலண்டர்லேயே வைக்காமல் பிப்ரவரி மாதத்தில் 28 நாள் கொண்டு வந்து லீஃப் ஆண்டு 29 ஒரு நாள் கணக்கிலே இல்லாமல் பண்ணார். இது ஆவிக்குரிய அர்த்தத்தில் சொல்கிறேன். விஞ்ஞான அர்த்தத்தில் இன்னும் பல காரியங்கள் இருக்குது. என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, 365 நாளுமே உங்களுக்கு ஆசீர்வாதம் தான்.
நன்மையும் கிருபையும் மட்டுமே உங்களை தொடர்ந்து வரும். ஒரு நாள் கர்த்தர் வந்து இல்லைப்பா இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க 364 நல்லது வாங்குறீல்ல, ஒரு நாள் கஷ்டப்பட்டா குறைஞ்சா போயிடுவேன் அப்படின்னு கர்த்தர் கேட்குறாரா? கர்த்தர் கேட்குறாரா? கேட்கல. இன்னொரு உதாரணம் சொன்ன பாருங்க. ஒரு காரில் நிறைய பேர் ஏற்றிக்கிறோம். நிறைய பேர் ஏற்றிக்கிட்டு ஃபுல்லாச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இப்போ ஜான்ராஜ் பிரதர் இப்போ என்னையே ஏற்றிக்கங்கன்றார், பின்னாடி அவர் என்னையே ஏற்றிக்கங்கன்றார், பின்னாடி அவர் என்னையே ஏற்றிக்கங்க. நான் சொல்கிறேன் இல்லைங்க, இந்த காரில் ஏற்கனவே 8 பேர் தான் உட்காரணும், இப்போ ஏற்கனவே 12 பேராக தூக்கிட்டு காளையாம்பட்டிக்கு போயிட்டுருக்குறோம், இதில் வேறு 8 பேர் அதிகம் அப்படின்னா என்ன பண்ணுறது? ஏயா ஏற்ற முடியாது, ஏன் மேலே தான் உட்கார முடியவே முடியாது. நான் சொல்கிறேன் கவனமாக்கல, 365 நாட்களும் தேவன் 365 ஆசீர்வாதத்தை வைக்கல. ஒரு வேத உள்ள பிரசங்கம் 8000க்கும் மேற்பட்ட வாக்கு தத்துவத்தில் அடைக்க வச்சிருக்கிறாராம். அவர் சொல்கிறார், அவர் அளந்து பார்த்து சொல்கிறார், நாளுக்கு அவர் அளந்து பார்த்து சொல்கிறார் 8000க்கும் மேற்பட்ட வாக்கு தத்தங்கள். அப்போ சொல்ல 365 நாளைக்கு எத்தனை வாக்கு தத்தம் இருக்குது? ஹலோ, ஏற்கனவே வண்டி என்ன இருக்குது? வண்டியில் இவ்வளோ தான் ஏற்றணும். எவ்வளோ ஏற்றணும்? 365 தான் ஏற்றணும். ஆனால் நம்ம ஆண்டவருடைய வண்டி, நம்முடைய வாழ்க்கையின் வண்டியில் எவ்வளோ ஏற்றிருக்கிறாரு? எப்பா 8000 இருக்குதுப்பா. அதனே சொன்னேன், இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு ஒரு நாள் போதாதுங்க, ஞாயிற்றுக்கிழமையும் போதாது, டெய்லி வாக்குத்தத்த ஆராதனை வைக்கணும். தினந்தோறும் வாக்குத்தத்த காலையில் ஒரு வாக்குத்தத்த ஆராதனை, மதியம் ஒரு வாக்குத்தத்த ஆராதனை. ஏங்க 360 கணக்கு யாருங்களா போடுவீங்க? யார் கணக்கு போடுறதுங்களா? கணக்கு யாரும் போட மாட்டீங்களா? இது செல்ஃபோனை எடுத்தால் கணக்கு போட்டு எனக்கு காப்பாற்றுங்களேன். 365 × 3 எத்தனை போடுங்க பார்க்கலாம். நீங்கள் 365 கணக்கு போடுங்க, டக்குன்னு சொல்லுங்கள். 365 யாராவது சொல்லுங்கள். தப்போ கரெக்டோ அதான் ரைட், நீங்கள் சொல்கிறதான் கரெக்ட். எனக்கு 1095. ஆனால் இருக்கிற எத்தனை லோடு? 8000 லோடு. எத்தனை நாளைக்கு? ஒரு வருஷத்துக்கு. அப்படி வச்சா கணக்கு காலி ஆயிரும். என்னம்மா ஆண்டவர் பாருங்க. அப்போ சொன்னேன் சர்ச்சில் நேற்று, உங்களுக்கு வந்து ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் 10ல் உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வைக்கிறதுக்கு பாடத்தை சரியாக நடத்தலாம்னு இன்றைக்கி பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறாங்க, ஸ்பெஷல் கிளாஸ்லாம் ஸ்கூலில் வைக்கிறாங்க பாருங்கள். அது மாதிரி உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வைக்கணும். சில பேருக்கு பேர் டர்ராயிருச்சு. ஐயா ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரத்துக்கு இழுத்து பேசுவேன், 2 மணி நேரத்துக்கு எங்களால் வர முடியல, இதில் வேற ஸ்பெஷல் கிளாஸா? நீங்கள் வேறு 2 பேரை கத்துறது இல்லாமல் பாஸ்டமாக வேற இடையில கூப்பிட்டு அவங்க வேறு 2 மணி நேரம், எப்படியா நாங்கள் வர்றது? பத்தாது. சொல்லுங்கள் பார்க்க சொல்ல, பத்தாதுங்க. கவனமாக கேளுங்க, எதுக்கு சொல்ல வரேன்? இப்போ நம்ம நாட்களில் கர்த்தர் ஏதோ ஓவர்லோட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ நாட்கள் போயிட்டே இருக்குதா? இப்போ இடையில ஒருத்தர் வருவான் பிசாசு, ஏங்க வண்டியை ஸ்டாப் பண்ணுங்க, கொஞ்சம் வியாதியை வண்டியில் ஏற்றிக்கங்க, தரித்திரத்தை வண்டியில் ஏற்றிக்கங்க, பலவீனத்தை வண்டியில் ஏற்றிக்கங்க சொல்லு. ஏற்கனவே வண்டி ஃபுல்லாக இருக்குது. வியாதி கொஞ்சம் ஓரம் தவிர, ஏற்கனவே வண்டி ஃபுல்லாகிட்டு இருக்கு, ஒன்றையெல்லாம் நோ நோ அட்மிஷன், நோ, உனக்கு வந்து உள்ளே வர்றதுக்கு அனுமதி, நவுறா வெளியே விட்றா, ஏற்கனவே லோடை ஏற்றி பார்த்துக்க முடியும், நீ இடையில வரியா? நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் உங்கள் நாட்களில் கர்த்தர் தீமையை வைக்கவில்லை. நன்மையான எந்தையும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு வேற்றுமை நிழல் இல்லை, கலப்படம் கிடையாது. 364 நாள் நல்லது கொடுத்து ஒரு நாள் இது வச்சுக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க, அப்படி கிடையாது. என் தேவன் எல்லா நாட்களும் நன்மையை தான் வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய கிருபையை நீங்கள் நினைத்து பார்ப்போம். நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு தெரியும் இது நன்மையாக மாற பண்ணுவார், இது எதுக்கு நடக்குன்னு தெரியும். பிரச்சனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, உபத்திரங்கள் வரும்போது, பாடுகள் நீங்கள் சொல்லுவீங்க, இதை கர்த்தர் என் தேவன் நன்மையாக மாற பண்ணுவார், தீமையை நன்மையாக மாற்றுவார். அதை பார்த்துட்டு ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அவ்வளோதான் நான் காலி, அப்படி இல்லை. நீங்கள் சொல்லுவீங்க, இது பாரு நன்மையாக மாறும், இது பாரு சந்தோஷமாக மாறும், இது பாரு மகிழ்ச்சியாக மாறும், இது பாரு பலனாக மாறும். அங்கே உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு கலங்கிட்டு கண்ணீர் வடிச்சிட்டு ஒப்பாரி வச்சுட்டு கூப்பாடு போடுற ஒரு விஷயமா இருக்காது. தேவனுடைய கிருபையை உணர்ந்தவர்கள் கொண்டாடுவார்கள். தேவனுடைய கிருபையை உணரலைன்னா தான் இந்த மூத்தகுமாரனை போல புலம்பிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இவன் புலம்புற மாதிரி. ஆமென்.
நீங்கள் சொல்லணும், எல்லா நாட்களும் எங்கள் அப்பா எனக்கு நல்லது தான் வச்சுருக்கிறாரு, எங்கள் அப்பா எனக்கு தீமையை செட் பண்ணி வைக்கல. இவன் அப்பாட்டு கேட்குறான், ஒரு நாள் ஏயா ஒரு நாள் எனக்கு ஆடு கொடுத்துருப்ப. சொல்லப்போனால் சரியான மரமண்ட அந்த மூத்த குமாரன், இவன் எத்தனை ஆட்டை அடித்தா சாப்பிட்டாலும் அப்பா சொத்து தீராது, அப்பா ஏன்னு கேட்க மாட்டார். யோசிச்சு பாருங்க, ஒரு 1000 ஆடு இருக்குன்னா ஒரு ஆட்டை எடுத்து சாப்பிட்டுட்டா ஏதாவது வந்து அடிப்பாங்களா? அப்பா அடிப்பாரா? பிருந்தா இருக்கிறாங்க, முன்னாடி உட்காந்துருக்குறாங்க, வீட்டில் சாப்பிட்டு நீங்கள் எடுத்து உங்கள் அம்மா வந்து ஏண்டி எடுத்து தின்னு தின்னு அடிக்கிறாங்களா? இன்னும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுருக்கலாம்மா, இன்னும் கொஞ்சம் அதையே காலியாகி இருக்கலாம்மா, அதையேம்மா வச்சு அதையே எடுத்து சாப்பிட்டுருக்கலாம்ல, இது உனக்கு தானம்மா பண்ணது, இது உனக்கு தானம்மா சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? இல்லை இப்படி வேற மாதிரி சொல்லுவாங்களா? நல்ல பேரண்ட்ஸ் அப்படி சொல்ல மாட்டாங்க. நல்ல பேரண்ட்ஸ் இன்னும் ஏமா இதோட முடிப்பா, இன்னும் போட்டு சாப்பிட்டுருக்கலாம்ல. நான் சொல்கிறேன், இந்த பையன் இந்த மூத்த குமாரை ஒரு ஆட்டை அடித்து சாப்பிட்டுக்கலாம். அப்பா ஏன்னா அப்படி பண்ண, நீயே தின்ட்டா எப்படா மற்றவங்களுக்கு கொடுக்குறது அப்படி சொல்லியிருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? நல்ல தகப்பன், கிருபையுள்ள தகப்பன் ஒரு நாளும் அப்படி சொல்லியிருக்கவே மாட்டார். சந்தோஷப்பட்டிருப்பார், மகிழ்ச்சியாக இருப்பார். சாப்பிட்றா, நீ உலகத்தில் இருக்கிற உலகத்தில் பாவிகளே பாருங்கள், தான் பிள்ளைகளுக்கு அது இதெல்லாம் வாங்கி தந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கண்ணா பின்னான்னு செலவு பண்ணுறாங்க பிள்ளைகளுக்கு. யாரு? பாவிகளே அவ்வளோ செலவு பண்ணுறாங்க. யாருக்கு? பிள்ளைகளுக்கு. ஏங்க பாவியே பிள்ளைகள் நீதி, தேவன் அவ்வளோ நீதிபரர், அவருடைய பிள்ளைங்களுக்கு நல்லது செய்யாமல் விட்டு விடுவாரா? இவன் நினைக்கிறான், ஏயா ஒரு ஆட்டை என்ன கொடுத்துருப்ப? கேட்குற கேள்வி பாருங்க. ஏன்? எல்லாவற்றையும் கடமைக்காக பண்ணணும். மூன்றாவது என்ன பிரச்சனை? இவன்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன? நமக்குள்ள ஒருவேளை மூத்த குமாரின் ஆவி இருக்கிறதா என்றதை எப்படி கண்டுபிடிக்க? முதலாவது, மற்றவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து வெறுப்பு, கோபம், கசப்பு, எரிச்சல் வருதா என்றதை யோசித்து பார்க்கணும். வந்திருக்குதா? மற்றவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து வருதா? அப்போனா கொஞ்சம் மூத்த குமாரன் உள்ள நுழைஞ்சிட்டான்னு அர்த்தம், விரட்டி அடிச்சிடணும். ரெண்டாவது, தேவனுடைய காரியத்தை, எந்த ஒரு காரியத்தை கடமைக்காக நீங்கள் செய்ய கூடாது. ஆமென். கூலிக்கார மனநிலை, அடிமை மனநிலை, வேலைக்காரன் மனநிலை அங்கு வரக்கூடாது. பிள்ளை என்ற மனநிலை உருவாக வேண்டும். மூன்றாவது காரியம், இவனுக்குள்ள மூத்த குமாரனுக்குள்ள இருந்த ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, தேவனுடைய கிருபையை எண்ணி பார்க்காம, தேவனுடைய கிருபையில் வாழ, அப்பாவுடைய கிருபையில் வாழாம இவனுக்குள்ள என்னன்னா, மற்றவனை பார்க்கலும் நான் பெரியவன் என்று சொல்லக்கூடிய ஒரு அகங்காரம் பிடிச்சவன் இந்த மூத்த குமாரன். ஆவிக்குரியபடி பார்க்க ஆரம்பித்தோம்னா, எல்லாரும் காட்டிலும் நான் தான் பெரிய ஆள். கலாச்சாரத்தின்படி நான் தான் பெரிய ஆள், ஜாதியின்படி நான் தான் பெரிய ஆள், பணத்தின்படி நான் தான் பெரிய ஆள், படிப்பின்படி நான் தான் பெரிய ஆள், அழகின்படி நான் தான் பெரிய ஆள், எல்லாம் அப்படி பேசுகிறவங்க வந்து கவனிங்க. பாருங்க, இந்த இளையவன் வந்தவனுமே இவன் பேசுகிற பேச்சு பாருங்கள், எவ்வளோ கர்வத்தோட, எவ்வளோ ஒரு அகங்காரத்தோடு பேசுகிற பேச்சாக இருக்குன்னு பாருங்கள். படிக்கணும் பாருங்கள், என்ன சொல்கிறான்? வேசிகளிடத்தில் வரும் பாருங்கள் ஒரு வசனம். வேசிகளிடத்தில் அளித்த 30, வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகி இவன் வந்த உடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதாவது ஆடு அடிக்கலன்றலாம் பிரச்சனை கிடையாது, அவனுக்கு அடிச்சுட்டாரே. இன்னும் யாராவன்? வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்திகளை அழித்து போட்ட. அப்பா கூட நினைக்கல, ஆனால் இவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. சில இடத்துல அப்படி தான் பாருங்க. சில இடத்துல வந்து ஆண்டவர் கூட பாருங்க சொல்கிறாங்க இல்லையா, பூசாரி வரம் கொடுத்தா கூட அப்படின்றாங்களே, சாமி வரம் கொடுத்தா கூட அப்படின்வாங்கள்ல, பூசாரி வரம் கொடுக்க மாட்டான்ற மாதிரி. சில பேர் ஆண்டவர் கூட மன்னிச்சிடுவார், சில பேர் நம்ம மன்னிக்க முடியாமல் இருப்போம் பாருங்க. ஆண்டவர் கூட ஏற்றுக்கொள்வார், நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்போம் பாருங்க. அந்த மாதிரி அப்பாவே ஏற்றுக்கிட்டார். இவன் என்ன எல்லாமே ஆண்டு உங்கள் வேசுகள்கிட்ட போய் ஆஸ்தியை செலவழிச்சானே, அது மட்டும் இல்லை, என்ன சொல்கிறான் பாருங்க, உம்முடைய குமாரனுக்கு இவன் வந்த உடனே என்ன சொல்லியிருக்கணும் அந்த இடத்துல? உன் நல்ல ஒரு அண்ணனாக இருந்தா என்ன சொல்லியிருக்கணும்னா, ஏன்பா தம்பி வந்திருக்கிறான், நம்ம பையன் வந்திருக்கிறான் அப்படி சொல்லுமா? சொல்லக்கூடாதா? தம்பின்னு சொல்லுமா இல்லையா? இவன் உம்முடைய குமாரன். என்றைக்கெல்லாம் குடும்ப உறவில் இந்த தாங்கள் நீங்கள், அதாவது நீ அந்த மாதிரி வச்சா அது வந்து வேறு பிரித்து பேசுகிற மாதிரி. தாங்கள், நமது,
தமது அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து க்ளோஸ் ரிலேஷனுக்குரிய ஒரு வார்த்தையாக இருக்கின்ற ஒரு காரியம். சில பேர் புரியாமல் டங் ஸ்லிப் ஆகி பேசுகிறவங்க இருக்கிறாங்க. சில பேர்லாம் உண்மையாக வேணுக்குன்னு சொல்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல உண்மையாகவே இவன் வந்து அகங்காரம் பிடிச்சவன் என்ன சொல்கிறான், அவன் வேசிகள்கிட்ட ஆஸ்தி அழிச்சு போட்டு வந்திருக்கிறான். உம்முடைய குமாரன் தான் தம்பின்ற ரிலேஷன் வரல, அந்த க்ளோஸ் ரிலேஷன் வரல, அந்த உறவு வரல, அந்த பாசம் வரல. வந்து என்ன நினைக்கிறேன் இப்படி சொல்கிறது போல நான் சொல்கிறானா, இங்கே பாருங்க, அவனை விட நான் ரொம்ப யோக்கியன், அவனை விட நான் ரொம்ப நல்ல ஆள், சரியான ஆள். வார்த்தைகளால் இவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய அகங்காரத்தையும் கர்வத்தையும் வெளிக்கொண்டு வந்து காண்பிக்கிறான். என்ன சொல்கிறான்னா, தன்னுடைய யோக்கியதையை தம்பியின் யோக்கியதையோட கம்பேர் பண்ணுறான். ரைட்டு, அவனை விட நான் வந்து யோக்கியம் உள்ள ஒரு ஆளாக தான் இருக்கிறேன், நீ போய் இப்படி யோக்கியம் இல்லாத அயோக்கியனுக்கு போய் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் பண்ணுறியே. சில நேரத்தில் கவனமாக கேளுங்க, சில நேரத்தில் இங்கே உண்மையாகவே சில பேர்லாம் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. என்ன சொல்லப்போனால் உங்கள் ரட்சிப்பு கர்த்தருக்கு நல்லா தெரியும். அதனால் இங்கே இருக்கிற யாரையும் என்னால் குறை சொல்ல முடியாது. புரியுதுங்களா? சில நேரத்தில் நீங்கள் வந்து ரட்சிக்கப்பட்ட முறை உங்களுக்கு கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம், நீங்கள் வந்து இங்கே வந்து உட்காந்து வேறு யாராலும் இங்கே வந்து உட்கார முடியாது. தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் மட்டும்தான் வர முடியும், உட்கார முடியும், கர்த்தரை ஆராதிக்க முடியும். அந்த விதத்தில் பார்த்தா நீங்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். அதான் காலையிலே பெரிய உங்களுக்கு சர்டிஃபிகேட் பண்ண, நீங்கள் நீதிமான்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பாவியெல்லாம் கிடையாது, நீதிமான். அவரே மீட்டுட்டார். ஏன்னா ஒரு பாவியால் இங்கே உட்கார முடியாது, ஒரு தப்பான ஒரு மனிதன் இங்கே உட்கார முடியாது, இங்கே வரவும் முடியாது. ஆமென். ஒரு அப்பாவோடு என்ஜாய் பண்ணணும், அப்பாவோடு சந்தோஷப்படணும், அப்பாவோடு மகிழணும், அப்பாவை துதிக்கணும், கழி கூறணும், அப்படிப்பட்ட ஆட்கள் மட்டும் தான் இங்கே உள்ளே வர முடியும். புரியுதுங்களா? நீங்களாம் இங்கே வந்திருக்கிறேன்னா எதால் வந்திருக்கிறீங்க? தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். நான் சொல்கிறேன், இந்த திருச்சபையில் அழைக்கப்படாமல் யாரும் உள்ளே வர முடியாது. புரியுதுங்களா? யாரும் உள்ளே வர முடியாது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக எல்லோரும் உள்ளே வருவார். நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே நல்லா கவனமாக கேட்கணும். இவன் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணம் இல்லை, கம்பேர் பண்ணுறான். அவனை விட நான் ரொம்ப யோக்கியனா, சரியான ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் பாருங்க, ஏளனமாக பார்ப்பது மூத்துக்குமாரருடைய பார்வை. ஆகவே ஒருவேளை நீங்கள் யாராவது ஏளனமாக பார்க்கிறீர்களா, உங்கள் பார்வையை மாற்றிக்கொள்ளுங்கள். ஆமென். யாரையும் ஏளனமாக பார்க்க, இந்த சபைக்கு வர நீங்கள் கவனமாக கேளுங்க, அவங்க சொல்கிறேன், இந்த சபைக்கு வர நீங்கள் யாரையும் ஏளனமாக பார்க்கக்கூடாது. ஆமென். ஜாதி வேரியேஷனில் பார்க்கக்கூடாது. நான் உயர்ந்த ஜாதி, இவன் தாழ்ந்த ஜாதி. திரும்ப சொல்கிறேன், நீங்கள் என்ன ஹை கிளாஸில் இருந்தாலும், திரும்ப சொல்கிற தேவ பிள்ளைகளே, இங்கே இருக்கிற யாரையும் என்ன பண்ணக்கூடாதுன்னா வேறு கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடாது. புரியுதுங்களா? இங்கே இருக்கிற எல்லோரும் ஒன்று சொல்லுங்கள், நாங்கள் எல்லோரும் ஒன்று. சத்தமா? ஆமென். இல்லைங்க, இவங்க எங்கேருந்து வராங்க தெரியுங்களா, அதை நிப்பாட்டுங்க. இவங்க எங்கேருந்து கிறிஸ்துவுக்குள்ளேருந்து பிறந்திருக்கிறாங்க, அவ்வளோதான் எங்களுக்கு தெரிஞ்சது. இங்கே இருக்கிற யாரும் எவரும் ஏரியாவை வச்சு கணக்கு போடக்கூடாது. இந்த ஏரியாவில் இருக்காங்க இந்த பீப்புள், அப்படி கணக்கு போடக்கூடாது. இவங்க எந்த ஏரியாவில் நீங்கள் வந்திருக்கிறாங்க, கிறிஸ்துவுக்குள்ளேருந்து எல்லாம் வந்திருக்கிறாங்க. நீங்களாம் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? பக்கத்துக்கு எங்கேருந்து வந்திருக்கிறீங்க சொல்லணும். கிறிஸ்துவுக்குள்ளேருந்து இங்கே வந்திருக்கிறேங்க. ஆமென். புரியுதுங்களா? ஏரியா வேரியேஷன் பார்த்து ஏளனமாக பார்க்கக்கூடாது. கலரை பார்த்து ஏளனமாக பார்க்கக்கூடாது. சில பேர்லாம் கொஞ்சம் பிளாக்காக இருந்தால் போதும் பாருங்கள், சிவப்பாக இருக்கணும் தப்பாக எடுத்துக்கூடாது. சிவப்பாக இருக்கிறவங்கள தப்பாக சொல்லலைங்க. யாராவது சிவப்பாக இருந்தால் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் பாட்டு பேசிட்டு வரேன். யாரும் ஏளனமாலாம் பார்க்காதீங்க. ஏளனமான ஒரு பார்வை இந்த மூத்தகுமாரனுக்கு. அவன் தன்னை ரொம்ப யோக்கிய, அவன் ரொம்ப அயோக்கியன். அந்த கண்ணோட்டத்தோடு தயவுசெய்து சொல்கிறேன், இந்த திருச்சபை நீங்கள் வந்து மற்ற ஆட்களை விடுங்க, இந்த திருச்சபையில் வரக்கூடிய ஆட்கள், இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற ஆட்கள், நீங்கள் யாராக இருந்தாலும் நான் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, மற்றவர்களை ஏளனமாக பார்க்காதீர்கள். வசதியை வைத்தோ, ஜாதியை வைத்தோ, படிப்பை வைத்தோ, கலரை வைத்தோ, அந்தஸ்தை வைத்தோ யாரையும் ஏளனமாக பாருங்க. அப்படி ஏளனமாக பார்த்தா எந்த பிள்ளை மூத்தகுமாரன் ஆகிவிடுவீர்கள். ஓகேங்களா? சரி, 3 காரியம். முதல்ல என்ன சொன்னேன், மூத்தகுமாரன் எப்படி கண்டுபிடிப்பீங்க?
மற்றவர்களுடைய வளர்ச்சியை குறித்து மற்ற நல்வாழ்க்கை குறித்து வெறுப்பு, கசப்பு, கோபம், பொறாமை வருதா? கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ரெண்டாவது என்ன சொன்னேன்? கடமையாக தேவனுடைய காரியத்தை கடமையாக செய்யக்கூடாது. சபைக்கு வருவதாக இருக்கட்டும், காணிக்கை போடுவதாக இருக்கட்டும், தசமபாகம் கொடுப்பதாக இருக்கட்டும், சபையில் செய்யப்படுகிற எந்த ஒரு பொறுப்பாக இருக்கட்டும், டெக்கரேஷனாக இருக்கட்டும், சர்ச்சை கூட்டுறதாக இருக்கட்டும், பாத்ரூம் கழுவுறதாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பரவாயில்ல, கடமைக்காக பண்ணாதீர்கள், கர்த்தருக்காக செய்யுங்கள், மனமும் வந்து செய்யுங்கள், விருப்பப்பட்டு செய்யுங்கள். ஆமென். நான் சொல்லட்டுங்களா, என் வாழ்நாட்கள் ஆரம்ப நாட்கள் நினைக்கிறேன், எங்கள் பாஸ்டர் வந்து டிடி வின்சன். நான் சொல்கிறேன், சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் என்னை குறித்து ரொம்ப பெருமைப்படுவார். ஏன்னா ஒரு நாளும் அப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாது. பிறகு இப்போ தான் எனக்கு புரியுது, ஓ இதனால தான் சொல்லியிருக்கிறேன். அப்போல்லாம் எனக்கு வந்து எதோ பண்ணாலும் கர்த்தருக்காக சபையில் பார்த்தீங்கன்னா ஆள் எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிப்போம், எல்லா வேலையும். பாச சாக போகிறதுக்கு என் கல்யாணத்துக்கு முன்னாடி அவரை போய் பார்க்க போகிறேன். அப்போ சொல்கிறார், தம்பி உங்களை போலலாம் யாருமே இங்கே ஊழியம் பண்ணலப்பா, இப்போ வரவனுங்கெல்லாம் மைக்கு பிடிக்க தான் அலைகிறாங்களே ஒழிய நீங்களாம் இறங்கி ஊழியம் பண்ண மாதிரி யாரும் இங்கே ஊழியம் செய்யலைப்பா அப்படின்னாங்க. இன்னும் சொல்கிறேன் கேளுங்க, அப்போல்லாம் பண்ணினது அவர் எங்கள் பாஸ்ட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு என்னை பெருமையாக சொல்லணுக்கா இல்லை, என் உள்ளத்தில் அன்றைக்கி விதைக்கப்பட்ட ஒரு காரியம். நான் எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்யணும். இங்கே நாங்கள் வர்றது கூட அப்படி தான் செய்கிறோம். இதை வந்து பாஸ்டமாவுக்காகவோ மற்ற காரியங்களுக்காக பண்ணல, கர்த்தருக்காக செஞ்சுக்கிட்டுருக்குறோம். கர்த்தருக்காக தான் ஓடி வரோம், கர்த்தருக்காக தான் எல்லா காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். யாரோ ஒருத்தங்க எங்களை பெருமை எங்களை பீத்திக்கணும், எங்களை வந்து பெருமை பண்ணணும், பெருமையாக சொல்லணும். ஒரு நாளும் எனக்கு வசனத்தில் எனக்கு ஒரு வசனம் பிடிக்கும், கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். ஆண்டவரே, மனுஷரால் புகழப்படுகின்ற புகழ்ச்சியை காட்டிலும் கர்த்தரால், இன்னைக்கு இந்த இடத்துல சொல்கிறேன், நான் எதை அதிகமாக விரும்புகிறேன், கர்த்தரால் புகழப்படுகின்ற புகழ்ச்சியை தான் விரும்புகிறேன் ஒழிய மனிதனுடைய புகழ்ச்சியை விரும்பலை. ஆமென். இருக்கிற ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை உள்ளவர்களாக மாற வேண்டும். எதை செய்தாலும் கர்த்தருக்காக, எதை செஞ்சாலும் கொஞ்சத்தில் உண்மை இல்லவன் அநேகத்தில் கர்த்தர் அதிபதி ஆக்குவார். பார்க்குறார், நம்ம பண்ணுற வேலையை பார்க்குற எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்கணும். எந்த ஒரு காரியத்தையும் பண்ணணும். பைபிள் காலேஜில் கூட எல்லா காரியத்தையும் அப்படி தான் பண்ண ஆரம்பிச்சு. ஒரு நாள் சாம் பாஸ்டர் கடைசியாக முடிச்சுட்டு பைபிள் காலேஜில் முடிச்சுட்டு போகும்போது அவர் பார்ப்பார்லாம், ஒரு நாள் எந்த வேலையும் பண்ணது கிடையாது. அவர் சொல்ல, தம்பி உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம்ப்பா. அவர் நிறைய கேள்விப்பட்டிருக்கிற, நீ உன்கிட்ட எந்த ஒரு பொறுப்பை கொடுத்தாலும் கரெக்டாக பண்ணுவேன்னு எல்லாரும் சாட்சி சொல்கிறாங்கப்பான். நான் ஒரு நாள் அந்த சின்ன வயசில் இவங்க சாட்சி சொல்லுவேன், அவங்க சாட்சி சொல்லுவேன். ஒரு நாளும் எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குன்னு தெரியவே தெரியாது. எனக்கு அது வேறு தெரியாது. இந்த போட்டு விடுற ஆள், கோத்து விடுற ஆள், கொக்கி போடுற ஆள், இதெல்லாம் அந்த சின்ன வயசில் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. இன்றைக்கி கூட என் மனைவி இன்னும் பேக்காக இருக்கிறியே ஐயா சில விஷயத்தெல்லாம் அப்படின்னுவாங்க. இன்னும் சில காரியம் உனக்கு புரியாமல் இருக்குது, இன்னும் சில காரியம். கவனமாக கேளுங்க, கொஞ்சத்தில் உண்மையில் உன கர்த்தர் அநேகத்தின் மேலே அதிகாரியாக்குவார். திரும்ப சொல்கிறேன், கடமைக்காக பண்ணாதீங்க. எது செய்தாலும் கர்த்தர் பார்க்குறார். இது கர்த்தருக்காக நான் பண்ணுறேன், அன்பால் நிறைந்து பண்ணுறேன். என் தேவன் எனக்கு எவ்வளோ செய்தாரே அதை செய்கிறேன். மைக் பிடிப்பது தான் ஊழியம் கிடையாது, பின்னாடி இருந்து செய்கிறது அதுவும் ஒரு ஊழியம்தான். ஆமென். புரியுது என்ன சொல்கிறேன்னு? புரியுதா உங்களுக்கு? என்ன ஸ்டேஜில் ஏறி பண்ணுறதா ஊழியம் நினைக்காதீங்க. ஸ்டேஜுக்கு பின்னாடி இருந்து பல இந்த சபையில் சொல்கிறேன், ஸ்டேஜுக்கு மறைவில் எவ்வளோ பேர் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. என்னங்க ஆமீன் வர மாட்டேங்குது? செய்கிறீங்களா இல்லைங்களா? இந்த சபையில் எங்களை தான் தெரியும் சில பேருக்கு. ஆனால் எங்களை தெரியாதவர்கள் எல்லாருமே இந்த ஊழியத்தில் இன்வால்வ்மெண்ட் இருக்கிறாங்க. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருக்காக செய்யுங்க. ஆமென். கடமைக்காக செய்யாதீங்க, கர்த்தருக்காக செய்யுங்க. கர்த்தரால் நிச்சயம் பலனை பெறுவீர்கள். மூன்றாவது என்ன சொன்னேன்? ஏளனமாக பார்க்க கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருவேளை நம்ம எழுந்து நிற்போம், கொஞ்சம் சரி செய்து கொள்ளுவோம். இன்னும் ஒரு சில வாரங்கள் அப்படி தான் இருக்கும், சரி செய்கிற வாரங்களாக தான் இருக்கும். இன்னையா வருஷத்தின் ஆரம்பத்திலேயே பெண்டை கழட்டுறீங்களா? எனக்கு பெண்டை கழட்டுறனா சொல்லுங்கள். யாரையாவது புண்படுற மாதிரி இதை பேசணும்னா இல்லை மாற்றிக்கலாம்ல, பக்கத்து மாற்றிக்கலாம், மாறலாம்ல, மாறலாம்ல. இங்கே கேளு, பக்கத்தில் பக்கத்துக்கு மாற்றிக்கலாம்ல, மாறலாம்ல, சரியாகலாம்ல. பக்கத்தில் கேளுங்க, என்னங்க மூத்த குமாரனை போல இருக்க போகிறீங்களா இல்லை எப்படின்னு கேளுங்க பக்கத்தில். ஓகே, சரி, கொஞ்சம் கண்ணை மூடி
நீ கேட்ட வார்த்தையின் பிரகாரம் ஏதாவது உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் நல்ல ஒரு தீர்மானங்கள் எடுங்க. தீர்மானம் ரொம்ப ரொம்ப நல்லது. தீர்மானம் இந்த உலகத்தில் பவர்ஃபுல்லானது. நான் அதே ஒரு காலத்தில் உங்களோட பேச போகிறேன். தீர்மானத்தின் வல்லமைகளை பற்றியெல்லாம் பேச போகிறேன். தீர்மானம் எடுப்பதின் வல்லமை, தீர்மானம் எடுக்கிற என்ன நடக்குது, தீர்மானம் எடுப்பதா ஏதோ செய்தி கேட்டு போகிறது ஒரு பிரயோஜனம் கிடையாது. என்னைக்கெல்லாம் அங்கே டிசிஷன் தீர்மானம் வருதோ அங்கே வாழ்வு இருக்கிறதுன்னு அர்த்தம். நீ கேட்ட வார்த்தையின்படி, ஆண்டவரே நான் காணாமல் போனேன், நான் வந்து இளையகுமாரன் தான் காணாமல் போனேன்னு நினச்சிருந்தேன் ஆண்டவரே. ஆனால் இந்த இடத்துல ஒருத்தர் இருக்கிறான் மூத்தகுமாரன் உள்ளே இருந்துகிட்டே காணாமல் போயிருக்கிறானேன்னு பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் அப்படிப்பட்ட ஆளாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே நான் அப்படிப்பட்ட ஆளாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. தீர்மானம் எடுங்க தேவ பிள்ளைகளே. நான் மூத்தகுமாரனை போல இருக்கக்கூடாது, இந்த பரிசெய்ய வேத பாறலை போல இருக்கக்கூடாது ஆண்டவரே. நான் வந்து இந்த உலகத்தில் கடமைக்காக இது செய்கிற ஒரு ஆளாக இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் இனிமேல் நான் உண்மையாக அன்பால் நேசித்து செய்ய போகிறேன் ஆண்டவரே. மற்றொரு வளர்ச்சியை பார்த்து நான் பொறாமப்பட மாட்டேன், எரிச்சலாக மாட்டேன். இன்றைக்கி வந்தவன் நல்லா இருந்தால் கூட சந்தோஷப்படுவான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கொஞ்சம் கசப்பு என் உள்ளத்தில் வளர விட மாட்டான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யாரையும் ஏளனமாக பார்ப்பதை நிறுத்துகின்றேன். மேட்டிமையான கண்களுக்கு நான் என்னை விளக்குகிறேன் கர்த்தாவே. தாழ்மையான கண்கள் உருவாவதாக, அன்பின் கண்கள் உருவாவதாக, சாந்தத்தின் கண்கள் உருவாவதாக, பொறுமையின் கண்கள் உருவாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி நன்றி. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே நானும் வீட்டில் இருந்துக்கிட்டு காணாமல் போனது மூத்தகுமாரன் போல ஆகிவிடக்கூடாது ஆண்டவரே. எங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில எங்களுக்கு இது தெரியாமல் இருந்துச்சு ஆண்டவரே. நாங்கள் வந்து ஏதோ மேலோட்டமாக போயிட்டோம், ஆனால் இவ்வளோ விஷயம் இருக்குதா என்பது பார்க்கும்போது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது ஆண்டவரே. அப்பா நன்றி நன்றி நன்றி. எங்களை மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம், எங்களை திருத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் முன்னேறுவதற்கு சில அட்வைஸ் பண்ணதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி எங்கள் அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். அப்பா இன்றைக்கு நீர் உங்களுடைய பேசணும்படியாக எங்கள் கண்களை திறந்தபடியாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பிதாவாகிய நீர் கிருபையுள்ளவர் என்பதை ஆண்டவராகிய இயேசு எங்களுக்கு அழகாக வெளிப்படுத்தி காண்பித்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா சரியானவர், ஆனால் இங்கே இளையகுமாரனு கூட புறஜாதி கூட சரியாக திருந்தி வந்துட்டான். ஆனால் உள்ளேயே இருந்தவன், வெளியே போனவன் கூட திருந்தி வந்துட்டான். ஆனால் உள்ளே இருந்துட்டு திருந்தாமல் இருக்கிறானே. இந்த கதை முடியும் போது கிளைமேக்ஸ் அப்படியே வெளியே நிற்கிற மாதிரியே போயிடுச்சு ஆண்டவரே. ஆண்டவரே அப்படிப்பட்ட பரிதாப நிலை எங்களுக்கு உருவாக்க வேண்டாம் ஆண்டவரே. நாங்கள் இளையகுமாரனை போல உமக்குள்ளாக, உம்முடைய சந்தோஷத்திற்குள்ளாக, உம்முடைய அன்பிற்குள்ளாக நாங்கள் களி கூறுகிற மக்களாக இங்கே இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் மாற்றுவீராக தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூத்தகுமாரின் சிந்தை வேண்டாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய சிந்தை உருவாவதாக. ஆகவே நீர் சொன்னீர் பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் மேலானவைகளையே நாடுகள் என்று சொன்னீரே. அப்பா உமக்குரிய குணங்களை நாடுகிறோம் ஆண்டவரே. இங்கே இருக்கிற ஒவ்வொருக்கும் உம்முடைய குணம் உருவாவதாக. உம்முடைய அன்பு பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல ஆண்டவரே உம்மோடு சேர்ந்த இவர்களும், உம்மோடு வாழ்கிற இவர்களும் உம்மை போல இந்த உலகத்தில் பிரதிபலிக்கட்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மாற்றுவது சோத்திரம். 365 நாட்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நன்மைகளை அனுபவிக்கட்டும். ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தங்களை எடுத்து உரிமை பாராட்டட்டும். அந்த வாக்குத்தத்தத்திலே தொடர்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. உடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறேன், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன், வேலைகளை ஆசீர்வதிக்கிறேன், பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. தொழிலை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய வருமானங்களை ஆசீர்வதிக்கிறேன். சரீரத்தில் சுகத்தை கட்டளையிடுகின்றேன். மனதிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த ஒரு ஆறுதல், மனதிலே மிகப்பெரிய ஒரு சமாதானம். அவர்கள் சிந்தையை ஆளக்கடவுது என்று சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகளுடைய சிந்தையை சமாதானம் ஆளுவதாக. ஆவியிலே உம்மோடு கூட நெருங்கிய தொடர்பு ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நேரமும் உம்மோடு வாழ்கின்ற மக்களாக மாற்றுவீராக. இப்படி செய்வதை கண்டு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.